ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா புத்திசாலி ஆடு. ஒரு கிராமத்தில் லென்னின்னு அழகிய ஆட்டுக்குட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு புதுசாக கொம்பு முளைச்சிருந்துச்சு. அந்த கொம்பை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுட்டே இருந்தாங்க. எல்லார்கிட்டேயும் போய் இங்கே பாருங்கள், எனக்கு அழகான கொம்பு முளைச்சிருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் விவசாயி தன்னோட ஆடுகளெல்லாம் கூட்டிகிட்டு மேய்ச்சலுக்கு போயிருந்தாங்க. எல்லா ஆடுகளும் அங்கே புல்லில் மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் லென்னி மட்டும் அங்கே இருக்கிற அணில் முயல்கிட்ட தன்னோட கொம்புகளை காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை அங்கே புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்த நரி ஒன்று பார்த்துருச்சு. இவன் ரொம்ப அழகாக இருக்கான், இவனை எப்படியாவது இன்னைக்கு ருசி பார்த்துடணும்னு நினச்சிட்டு இருந்துச்சு. எப்படியாவது அவனை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அந்த நரி திட்டமிட்டுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் விவசாயி தன்னோட ஆடுகளெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டார். எல்லா ஆடுகளும் அவர் பின்னாடியே போயிட்டாங்க. ஆனால் லென்னி மட்டும் தன்னோட கொம்புகளை மற்ற விலங்குகிட்ட காட்டுறதுக்காக ஆர்வமாக சுற்றிட்டு இருந்துச்சு. லென்னி திரும்ப வந்து பார்த்தப்ப விவசாயி எல்லா ஆடுகளையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டார். அந்த நரி லென்னி தனியாக நின்னதை பார்த்துட்டு அவன் முன்னாடி வந்து நின்று, உன்னோட கொம்பு ரொம்ப அழகாக இருக்குது, நீ என்னோட வந்தீன்னா உன்னோட கொம்புகளை மற்ற விலங்குகிட்ட காட்டுவேன்னு சொல்லிச்சு. நரியோட தந்திரம் லென்னிக்கு நல்லா புரிஞ்சிச்சு. லென்னி நரிக்கிட்ட சொல்லிச்சு, உன்னோட தந்திரம் எனக்கு நல்லாவே புரியுது, நீ எப்படினாலும் என்னை கொன்று ருசி பார்க்க போகிற, நான் உன்னோட நிச்சயமாக வரேன், அதுக்கு முன்னாடி நீ எனக்கு புல்லாங்குழல் வாசித்து காட்டுன்னு சொல்லுது. நரியும் இசை வாசிக்க ஆரம்பிக்குது. நரி லென்னிக்கிட்ட சொல்லிச்சு, நீ ஏதாவது பாட்டு பாடு, நான் இசை வாசிக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்போ தான் லென்னி சத்தமாக காப்பாற்றுங்க தன்னோட முதலாளிகளையும் மற்ற ஆடுகளுக்கும் தான் ஆபத்தில் இருக்கிறதா செய்தியை தெரிவிச்சுது. லென்னி சத்தத்தை கேட்டு விவசாயி ஓடி வந்து பார்த்தாரு. விவசாயி பார்த்த நரி, இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி பயந்து ஓடிடுச்சு. அப்போ தான் லென்னி ஒரு பாடம் கற்றுக்குச்சு. இனிமேல் நம்ம எப்போவுமே தனியாக எங்கேயும் போகக்கூடாது, நம்ம முதலாளி பின்னாடியே போயிடணும்னு சொல்லி முடிவெடுத்துச்சு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.